இளைய பாரதநேயர்களுக்கு வணக்கம். என்னதான் நீங்கள் மசோதா தீ விட்டு எரிச்சாலும் ஓகேங்களா, தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாலும், கருப்பு கொடி ஏற்றிட்டு கருப்பு சட்டையை போட்டு பாராளுமன்றத்தில் உட்காந்தாலும் நாரி சக்தி நிச்சயமாக ஜெயிக்கத்தான் போகிறாங்க அப்படின்றத பாஜகவினர், அதாவது என்டிஏ கூட்டணி தெள்ள தெளிவாக பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்திட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உமன் ரிசர்வேஷன் பில், அதாவது நாரி சக்தி வந்தனா அப்படின்ற ஆக்ட், அதாவது 2023 இதை கொண்டாடலான்னு ட்ரை பண்ணாங்க. பட் இருந்தாலுமே சில விஷயங்கள்னால வச்சிருந்து இப்போ பில் பாஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. உமன் ரிசர்வேஷன் ஆக்ட், அதாவது 106 106வது அமெண்ட்மெண்ட் ஆக்டாக இது வரப்போகுது. 2029 இது நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா 33% ஓகேங்களா, அது பாராளுமன்றத்தில் பெண்கள் உட்காந்துருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸ்டேட் அசம்பிளி, அதாவது எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க, எல்லா எம்எல்ஏவிலையும் நம்ம ஸ்டேட் அசம்பிளியும் உட்காந்துருக்கணும். அதேமாதிரி டெல்லி அசம்பிளி, அங்கேயும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது, சட்டசபை இருக்குது, அங்கேயுமே பெண்கள் 33% இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மசோதா. இப்போ இந்த மசோதாவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மசோதாவும் இல்லாமல் டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரையை செய்யறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சவுத் இந்தியாவை வஞ்சிக்கிறீங்க. நீங்கள் நாங்கள்லாம் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும், மேலே இருக்கலாம் அதிகமாக இருக்காங்க, ஆனால் அதிக சீட் அவங்களுக்கு போயிடும், எங்களுக்கு கம்மியான சீட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் உட்காந்துருக்காங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது என்டிஏ கூட்டணி தெள்ள தெளிவாக இருக்காங்க. நாங்கள் சீட்டு கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் பண்ணுவோம், யாருக்கு எங்கேயுமே வஞ்சனை வைக்க மாட்டோம். அந்த சீட்டில், அதாவது 550 சீட் இருக்குது அப்படிங்கும்போது பார்லிமெண்ட் லோக்சபாவில் 850 சீட்டை ஆக்கி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் எந்த மாதிரி விஷயங்கள் பாப்புலேஷன் வைஸில் நாங்கள் போட்டு கொடுப்போம் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதே 850 சீட்டில் நிச்சயமாக 33% பெண்கள் இடம் பெறுவாங்க 2029 இருந்து அடுத்த லோக்சபா எலெக்ஷனில் ஆரம்பிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த நாரி சக்தி வந்தன ஆக்ட், அதாவது 106வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கிட்டத்தட்ட எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. இப்போவுமே டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ அதை கொண்டு வரதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் ஆக்ட் 131வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு இதை நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கான டிஸ்கஷன் இப்போ போயிட்டு இருக்கு. அதை டிஸ்கஷன் எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுல எடுத்துக்கலாம், நம்ம நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஓட்டு போட்டு கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே ஓட்டு போட்டாங்க. 100 பேர் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ பாராளுமன்றத்தில் அது விவாதத்துக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ இது முடிஞ்ச உடனே டீலிமிட்டேஷன் ஆக்ட் அது வந்த உடனே பாப்புலேஷன் வைஸ் 2029 பெண்களுக்கு 33% ஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் லோக்சபாலையும் சரி, அதே மாதிரி சட்டசபையிலையும் சரி, அதே மாதிரி டெல்லி அசம்பிளிலையும் சரி கொண்டு வரப்படும். இதனால அரசமைப்பில் எந்தெந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 330A 332A 330 நம்ம லோக்சபாவுக்கும் 332A ஸ்டேட் அசம்பிளிக்கும் 239AA டெல்லி அசம்பிளிக்கும் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு அதாவது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு இதை நடைமுறைப்படுத்த போறாங்க 2029 அப்புறம். ஏன் இங்க இருக்கிறவங்க இந்த அளவுக்கு குதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இங்கே எலெக்ஷன் நடக்க போகுது சரிங்களா, எதையும் தோக்க போறன்ற சிச்சுவேஷன் இருக்காங்க. அதனால ஏதாவது பண்ணி ஏதாவது சொல்லி நம்ம இதை நடைமுறைப்படுத்த விடக்கூடாது அப்படின்றதுக்காக தீ பரவட்டும் அப்படின்ற மாதிரி பற்ற வச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் இடஒதுக்கீடு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, ஆனால் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வேண்டாம், அதாவது டீலிமிட்டேஷன் ஆக்ட் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் வாத வைக்கிறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 550 சீட் இருக்குன்னா அதுலேயுமே 33% பெண்கள் ஒதுக்கீடு கொடுங்களேன், ஏன் 850 சீட் ஆக்கி அதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று என்னன்னா, நார்த் இந்தியாவில் மக்கள் அதிகமாக இருக்காங்க, சீட் அதிகமாக போகும். அப்படின்னா நீங்கள் நார்த் இந்தியாவில் நீங்கள் ஆண்டுகிட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு சீட் அதிகமாக போகிறதுனால நீங்கள் லோக்சபையில ராஜ்யசபையில அதிக சீட் ஆயிருவீங்க, அதனால நீங்கள் வைக்கிறதெல்லாம் சட்டமாக போயிடும், எங்களோட மாநிலங்களுடைய உரிமை பறிக்கப்படும் அப்படின்ற மாதிரி கூக்குரல் விட்டுட்டு இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த அளவுக்கு கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா எலெக்ஷனுக்காண்டி. ஆனால் மேலே இருக்கக்கூடிய கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இங்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு அறிக்கை ஒரு விஷயம் மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. இங்க இருக்கிறவங்க தான் அந்த மசோதாவை எரிக்கிறதாகட்டும், கருப்பு கொடி ஏத்துறதாகட்டும், கருப்பு சட்டை போட்டுட்டு சுத்துறதாகட்டும், அவங்க மட்டும் தான், திமுகவினர் மட்டும் தான் பண்றாங்க, மக்கள் யாரும் பண்ண கிடையாது சரிங்களா. ஸோ இது எலெக்ஷனுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இந்திய அலியன்ஸுக்கு போய் அப்ரிவேஷன் இப்போ போய் கேட்டீங்க அப்படின்னா யாருக்குமே கிட்டத்தட்ட தெரியாது, எது இந்திய அலியன்ஸ், ஐயோ என்னன்னு சொல்லணும்னு மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் என்டிஏ கவர்மெண்ட், மோடி தலைமையிலான என்டிஏ கவர்மெண்ட்டும் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். இந்த இந்திய அலையன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ராக்சி பாலிடிக்ஸ் அப்படிம்பாங்க. ப்ராக்சி பாலிடிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓகேங்களா, ஒரு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஓகேங்களா, இப்போ பஞ்சாயத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுல 33% இடஒதுக்கீடு அதுல இருக்கு. ஸோ அதனால பெண்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி நம்மளால தான் வர முடியல அப்படின்ட்டு ஒய்ஃபை நிக்க வச்சுட்டு நீ நில்லு, எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த கமிஷன் எல்லா விஷயத்தையுமே அவங்க பார்த்துக்குவாங்க. சும்மா ஒரு பொம்மைக்காண்டி அவங்களை கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க. ஸோ இது ப்ராக்சி பாலிடிக்ஸாக பார்க்கப்படுது. அதை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த பெண்களுடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்காக தான் மோடி கவர்மெண்ட் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் என்ன அப்படின்னு வச்சுங்களேன்,
இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்தாலும் சரி வரலாலும் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான உரிமைகள் தான் தரப்படணும் அப்படின்றதுக்காக ட்ரிபிள் தலாக்கை வந்து தூக்கி எறிஞ்சாரு. ஓகேங்களா? அது வந்து பெண்கள் இஸ்லாமிய பெண்களிடம் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. இருந்தாலுமே நிறைய பேர் வந்து போராட்டம் நடத்துனாங்க. போராட்டங்கள்லாம் வந்து வேஸ்ட்டாக போச்சு. கோர்ட்டுக்கெல்லாம் போனால் கோர்ட் வந்து நீட்டாக சொல்லிடுச்சு, அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் தலாக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிடுவீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. இன்னொரு விஷயம் பார்லிமெண்ட்டில் கொண்டாடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, என்னன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு. இன்னும் அதுக்கு வேற என்னென்ன கொந்தளிக்க போறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ராக்சி பாலிடிக்ஸ்லேருந்து உமன்ஸ் ரைட்ஸாக வந்து மாற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோடி தலைமையிலான என்டிஏ கவர்மெண்ட் தான். ஸோ இந்தியா அலையன்ஸ் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பல கட்சிகள், அதாவது நம்ம எடுத்துக்கலாம் திமுக எடுத்துக்கலாம், காங்கிரஸ் எடுத்துக்கலாம், மம்தா பானர்ஜி டிஎம்சி எடுத்துக்கலாம், கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி எல்லா கட்சிகளுமே வந்து பெண்களை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது. ஒரு மெட்டீரியல், ஒரு ஆப்ஜெக்டா அப்படியே தான் அவங்கள பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து இந்த இந்தியா அலையன்ஸ் பண்ணாங்க பாஸ்ட்ல இருக்கட்டும், இப்போ நம்மளுடைய என்டிஏ கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே ஆரம்பிப்பேன். ஓகேங்களா? சத்தியவாணி முத்து அவர்கள் கருணாநிதி காலத்தில் வந்து அவங்க முக்கியமான ஒரு பட்டியலின தலைவராக இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம இங்கே இருந்தோம்னா ஒரு பெண்ணாக இருந்து இவங்கள்ட்ட வந்து முட்டி மோதி நம்ம மேலே வர முடியாது. திருமாவளவர்களாலேயே முட்டி மோதி வெளியே வர முடியல. ஸோ நம்ம பெண்ணாக இருந்து நம்ம இவங்கள்ட்ட இருந்து நம்மளோட உரிமையை பாதுகாக்க முடியாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து திமுகலேருந்து வெளியே போனாங்க. அதே மாதிரி 1989 சட்டசபைக்குள்ளேயே ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம தெள்ள தெளிவாக பார்த்துருக்கோம். அவங்க சேரையை கிழிச்சு தலைமுடியெல்லாம் பிடிச்சி இழுத்து ரொம்ப மானபங்கப்படுத்தினாங்க. அதனால வந்து ஆட்சியே வந்து மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. ஸோ அது ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஸோ தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு இந்த அளவுக்கு தான் முக்கியத்துவம். இப்போ ரீசெண்டாக திமுக கவர்மெண்ட்லேயே எந்த அளவுக்கு வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்தினாங்க அப்படின்றத நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஓசி அப்படின்னு சொன்னாப்புல பொன்முடி அவர்கள், அதே மாதிரி வந்து நம்ம துரைமுருகன் அவர்கள் உனக்கு 1000 அவங்களுக்கு 1000 நீங்கள் என்னென்னாலும் பண்ணுங்க அந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதாகட்டும், பவுடர் அடிச்சு பொட்டு வச்சுட்டு அழகா போங்க அப்படின்ற மாதிரி கதிரானந்த் அவர்கள் சொல்றதாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்களை இழிவுபடுத்துறது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்தியா அலையன்ஸ் அந்த மற்றவங்களுமே வந்து நார்த் இந்தியாவில் யாரெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திக் விஜய் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். 2013 மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா, மீனாட்சி அப்படின்றவங்க, அவங்க காங்கிரஸ் சேர்ந்தவங்க தான். அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா டச் மால் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மெட்டீரியல் அப்படின்றத ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ஹாட்டான பெண் அப்படின்றதுக்காண்டி, ஒரு அழகான பெண் அப்படின்றத விட தப்பான விஷயங்களா வந்து அதை சொன்னார். அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாச்சு. பட் இருந்தாலுமே அவங்க வந்து தங்க முலாம் பூசின ஒரு அழகான ஒரு கோல்டு அவங்க அந்த மாதிரி வந்து அவர் வந்து சித்தரித்து பேச ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறமேட்டி சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ப்ராக்சி பாலிடிக்ஸுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லல்லு பிரசாத் யாதவுடைய கவர்மெண்ட், அதாவது நம்ம பீகாரில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லல்லு பிரசாத் யாதவ் வந்து சிஎம் இருந்தார். பட் இருந்தாலுமே அவர் மேலே வந்து ஃபோர்டர் ஸ்கேம் வந்த உடனே என்ன ஆகிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் மேலே போட்டியா, அப்போ என் ஒய்ஃபை நான் சிஎம் ஆகிறேன் அப்படின்ட்டு 1997 2000 2005 வரைக்குமே வந்து ஒய்ஃபை சிஎம் ஆக்கிட்டு பின்னாடி இருந்து ப்ராக்சி பாலிடிக்ஸ் பண்ணி அவர் தான் எல்லா முடிவுகளுமே எடுத்தார். ஸோ இந்த மாதிரி தான் பெண்களை வந்து அவங்க அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்னா நாரி சக்தி, இவங்க 2047 வந்து பெண்கள் வந்து எந்த அளவுக்கு முன்னேறி வரணும் அப்படின்றதுக்காண்டி மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை பண்ணி சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக லாக்பதி தீதி அப்படின்ற, அதாவது சுய உதவிக்குழு இருக்கும் பார்த்தீங்கன்னா, மகளிர் சுய உதவிக்குழு, அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதை வந்து 1 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. 3 கோடி பெண்கள் வந்து இந்த லட்சுமதி தீதி மூலியமா வந்து மேலே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்டிஏ கவர்மெண்ட், மோடி தலைமையில் என்டிஏ கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இந்த உமன் ரிசர்வேஷன் பில்லை வந்து பார்த்தீங்கன்னா 27 வருஷமா ஏற்கனவே வந்து கொண்டுறதுக்காக ட்ரை பண்ணாங்க. பட் 27 வருஷமா வந்து இதை வந்து கிடப்பிலே போட்டு வச்சுட்டாங்க. ஸோ இருந்தாலுமே மோடி கவர்மெண்ட் வந்த உடனே இதுக்கான ஆயத்த பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க. 2023 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் சில விஷயங்கள்னால அது ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொண்டு வரதுக்கான விஷயங்களை முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ 2029 அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எதுக்காக இத்தனை வருஷமா கொண்டாடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து என்ன பண்ணிட்டு போறாங்க, அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க, எதா இருந்தாலும் நாம ஆண்கள் தான் பண்ண போறோம், அதனால வந்து பெண்கள் வந்து அப்படியே உள்ளே வீட்டுக்குள்ளேயே கிடக்கட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்லேயே மென்டாலிட்டிலேயே வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து, காங்கிரஸ் மட்டும் இல்லை இந்தியா அலையன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படிதான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இங்கே இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களே வந்து ஒரு டெப்டி சிஎம் ஆக்கியிருக்கலாமே, பெண்கள் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஆக்கப்படலையா, இல்லை அவங்க வந்தாங்கன்னா ஏதாவது தன்னை தூக்கி சாப்பிட்டுருவாங்கன்றதுக்காக ஸ்டாலின் அவர்கள் வந்து கனிமொழியை ஆக்கலையா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எல்லாருமே எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பெண்களுக்கு அந்த அளவுக்கு தான் முக்கியத்துவமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 33% ரிசர்வேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது எஸ்சி எஸ்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த எஸ்சி எஸ்டி தொகுதியிலுமே 33% ரிசர்வேஷன் அவங்களுக்குமே ஒதுக்கப்படுது. அப்படின்னா கோட்டா இந்த கோட்டா அப்படின்ற மாதிரி கோட்டாக்குள்ளேயே கோட்டா இருக்கக்கூடியது தான் வந்து நம்ம இந்த உமன் ரிசர்வேஷன் பில். ஸோ இது வந்து நாரி சக்தி வந்தனா ஆக்ட் மூலிமா வந்து பெண்களுக்கு எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த பில் கொண்டு வரப்பட்டிருக்கு. கூடியவர்கள் இது வந்து இம்ப்ளிமெண்ட்டுக்கு வரப்போகுது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, முலாயம் சிங் யாதவ், இவர் வந்து ரொம்ப பெண்களை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்காம தப்பாவே பேசக்கூடிய ஒரு ஆளாக பார்க்கப்பட்டாங்க. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா, 2010 வந்து இந்த பில்
கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட் போய்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்களாம் பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்தாங்கன்னா எல்லாம் விசில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் பெண்களை பார்த்து அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வராரு. ஸோ இதுலேருந்து அவங்களோட மென்டாலிட்டி என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள்னா இப்படிதான், அவங்க இப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு லைவ் டிபேட் நடந்துகிட்டு இருக்கும்போது சஞ்சய் நிருப்பம் அப்படின்றவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டான்ஸ் ஆடத்தான் லாக்கி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தப்பான விஷயத்த சொல்லிட்டாரு. ஸோ இதே மாதிரி வந்து மற்ற காங்கிரஸ் லீடர்களை சொல்லியிருந்தா எந்த அளவுக்கு கொந்தளிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி 2014 பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே முலாயம் சிங் யாதவ் அவர்கள் வந்து ஏதாவது ஒருத்தர் வந்து கேள்வி எழும்போது இந்த மாதிரி ரேப் பண்ணக்கூடியவங்களை வந்து மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, பசங்க சில தடவை மிஸ்டேக் பண்ணத்தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டுட்டு இப்போ ரீசெண்டாக இருக்கிற விஷயத்தையுமே பார்ப்போமே. ஏன்னா அதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது, நிறைய பேருக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ரீசெண்டாக நடந்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2025 வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் தான் அந்த ஆர்ஜி கர் ஹாஸ்பிட்டலில் வந்து நடந்த ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டாங்க. ரொம்ப ஒஸ்டான விஷயம் ஆச்சு. அப்போ கேட்கும்போது அந்த மேடம் மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்கள் எதுக்கு பண்ணுறீங்க, அங்கே போகிறீங்க நீங்கள், பெண்கள் ஏன் வெளியே வரீங்க நீங்கள், அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்கிறாங்க. ஸோ அப்போ பெண்கள் வெளியே வரக்கூடாது என்ன, மம்தா பானர்ஜி அவர்கள் பெண்ணாக இருந்துட்டு இப்படி பெண்ணை பற்றி பேசுனது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு அந்த இடத்துல. அதேமாதிரி KS அழகிரி அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, கங்கனா ரனாத் அவர்கள் வந்து இந்த போலீஸ் அவர்களுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் ஆகும்போது ஏதோ பிரச்சனையாயிருச்சு. அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கள் ஏரியா பக்கம் மட்டும் வந்தாங்க அப்படின்னா பள்ளீர்னு ஒரு அப்பு விட்டுருவோம், அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து கங்கனா ரனாத் அடித்த மாதிரி நாங்களும் பள்ளீர்னு அப்பு விட்டுருவோம், அப்போ தான் அந்த பொண்ணுலாம் திருந்தும் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுக்குறாரு. அதே மாதிரி 2025 இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, மொட்டாமா அப்படின்றவங்க காங்கிரஸை சேர்ந்தவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகுக்காக தான் வந்து பாலிடிக்ஸுக்கு வராங்க, ஆனால் அதை அழகாக காட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் தான் வருது அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் காங்கிரஸ் மட்டும் இல்லாமல், திமுக மட்டும் இல்லாமல், TMC மட்டும் இல்லாமல், கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிக்காரங்களுமே பெண்களை வந்து ஒரு அப்ஜெக்டிஃபையிங், அதாவது ஒரு பொருளாகவே தான் பார்க்குறாங்களோ வழியோ ஒரு மனுஷத்தன்மையோட பார்க்க மாட்டேன்றாங்க. ஸோ அந்த பெண்களை வந்து முன்னேற்றணும், அவங்களை மேலே கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்தையும் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, ப்ராக்சி பாலிடிக்ஸில் எல்லாமே முக்காவாசி பெண்கள் மேலே இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி ஆண்கள் தான் இயக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களும் தெரிய வருது. இதனால தான் வந்து மோடி அவர்கள் கவர்மெண்ட் வந்து இதை மாற்றியே ஆகணும், நாரி சக்தியை கொண்டு வந்தே ஆகணும், பெண்கள் வந்து அவங்களுடைய சக்தியை நம்ம பயன்படுத்தி ஆகணும், அவங்கள முன்னேற்றி காட்டணும், அவங்களோட உரிமைகளை அவங்க யாருமே விட்டு கொடுக்கக்கூடாது, கணவராக இருந்தாலும் சரி, சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அப்படின்றதுக்காக பல இடங்கள்ல பெண்களை முன்னிறுத்தி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் அதில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷனை பண்ணி பாகிஸ்தானை தும்சம் பண்ணோம். அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 3 பெண்கள். அந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்படியாப்பட்ட முக்கியத்துவம் வந்து பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத. ஏன்னா ஆர்மி இல்லை நேவி இல்லை ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்தாவே ஆண்கள் தான் வருவாங்க, அவங்க தான் வந்து உட்காந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் பெண்கள் வந்து நாங்கள் இப்படி துல்லியமாக தாக்கணும், இந்த இடத்துல தாக்கணும், அதை செஞ்சோம் இதை செஞ்சோம், நாங்கள் ஏர்ஃபோர்ஸில் நாங்கள் உள்ளே இருந்தோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெளிவாக தெரியுது பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது இந்த மோடி கவர்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த உமன் ரிசர்வேஷன் பில்லை வந்து ஒரு வேளை 33% சட்டசபையிலையும் வந்துருச்சு அப்படின்னா, இந்த பெண்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கிற காரணத்தினால தான் டீலிமிட்டேஷன் பில்லை எதிர்க்கிறேன் அப்படின்ட்டு இதையும் மறைமுகமாக எதிர்த்துட்டு இருக்காங்க இந்த இந்திய அலையன்ஸை சேர்ந்தவங்க. ஸோ இதுக்கு கூடிய விரைவில் வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்படும் மோடி கவர்மெண்ட்னால அப்படின்ற ஒரு கருத்தோடு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.